Hi guys, I'm from Life of Pratik channel and you're watching me on Bengaluru Cinemas. நம்ம ஜனநாயக ட்ரெய்லர் வந்துருச்சு கைஸ் கமான். ஸோ பேசிக்கா வந்துட்டு நேத்து ராவணா மவண்டா அப்படின்ற ஒரு பாட்டு வந்துட்டு நான் ரியாக்ஷன் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கோ செக் இட் அவுட். ஸோ இப்போ உங்களுக்காக லைவா இந்த ட்ரெய்லரை நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை டீகோட் பண்றது, டீடைல்டா ரிவ்யூ பார்க்கறது எல்லாமே பண்ணலாம் இந்த வீடியோல. ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ரியாக்ஷன் அண்ட் ரிவ்யூ வீடியோ. ஓகே, ஸோ மொத்தம் மலையாளம், தமிழ் அண்ட் தெலுங்கு 3 லாங்குவேஜ்ல ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே, நம்ம பார்க்க போறது தமிழ்ல மட்டும்தான். ஆல்மோஸ்ட் 41 மினிட்ஸ் ஆயிருச்சு. இப்போ நான் கரெக்டா இந்த வீடியோ ஷூட் பண்ற டைம்ல வந்துட்டு 41 மினிட்ஸ் ஆயிருக்கு. 2.2 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. That's the craze of தளபதி. Come on, let's not waste the time. தளபதி வெற்றி கொண்டான். ஓகே, ஐ திங்க் இதுல வந்துட்டு தளபதி விஜயோட பேர் வந்துட்டு தளபதி வெற்றி கொண்டான் நினைக்கிறேன். டிவிகே தளபதி வெற்றி கழகம். எனக்கு தெரிஞ்ச நிறைய பாலிடிக்ஸ் ரெஃபரன்ஸ் இருக்கும், டைலாக்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். பார்ப்போம். சம்பவம் பண்றவன கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அதுல ரெக்கார்டு செட் பண்றதே நம்ம தளபதி தான். டடாய் மியூசிக் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. தளபதி ஐ திங்க் இதுல கம்ப்ளீட்டாவே விஜய வந்துட்டு தளபதின்னு அட்ரஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். தொற்றாத ஸ்லைஸ் போட்டுருவாப்புல. டைலாக் வேற மாதிரியா இருக்கு. செம்மையா கட் பண்ணிருக்காங்க ட்ரெய்லரு. நான் சாதாரணமான ஆள் தான் பேபி. செய்யற சம்பவம் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஐயோ, எனக்கு கொஞ்சம் இப்போ பயமா இருக்கு. பகவந்த் கேசரியோட டச் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. டச் இல்ல, இது போயிட்டு இருக்கு. ஒரு விஷயமா இருங்க, ஒரு நிமிஷம். ஓகே இருக்கு. ஐ திங்க் பகவந்த் கேசரியோட டச் இருக்கு. அதுல வந்துட்டு பொண்ணு சித்தப்பா அப்படின்னு ஓடும், இதுல வந்துட்டு அப்பான்னு ஓடுது. அது மட்டும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. பாபி டியோல் செம்ம ஸ்டைலிஷா இருக்காரு பாபி டியோல். ஓகே, அப்படியே கொஞ்சம் ஆக்ஷன் சீக்வன்ஸ், கொஞ்சம் பொலிட்டிக்கல் டிராமா அப்படியே கொஞ்சம் டச் ஆகுது. அடிக்காதீங்கடா தளபதி, அடிக்காதீங்கடா. கடைசி படத்துல கோவம் வருது கைஸ். சிரிக்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, பட் ஆனா கோவம் வருது சீரியஸா. அடிக்காதீங்க தளபதி. ஒரு ஸ்டோரி நகரும் கைஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டோரி அப்படியே போயிட்டு இருக்கும் போது இவர் ரைஸ் ஆகுற மூமெண்ட்ல தான் அந்த சாங் ராவணமவண்டா அப்படின்ற ஒரு சாங் வரப்போகுது. அது நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் ரிவ்யூ நீங்க பார்க்கல அப்படின்னா பாருங்க. அதுல சொன்ன மாதிரி ஒரு எலிவேஷன் டைம்ல வந்துட்டு இந்த பாட்டு வர மாதிரி ஒரு பிஜிஎம், ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாதிரி வர மாதிரி ஒரு பாட்டு இது. எனக்கு தெரிஞ்ச டைலாக்ஸ் எல்லாம் பயங்கரமா எழுதியிருக்காங்க. மக்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்க. இப்போ அவனை கொன்னா பயங்கரமா இருக்கும். வேற மாதிரி உன்னை காலி பண்ணிருவேன், அசிங்கப்படுத்திடுவேன் சொல்ற எல்லாருக்கும் எவனா இருந்தாலும் சரி திரும்பி போற ஐடியாவே இல்ல. அதுதான்டா தளபதி. வெயிட்டிங், ஐ எம் வெயிட்டிங்னு சொல்லுவாருன்னு நினைச்சேன். ஐ எம் கமிங். ஜனநாயகன் மக்களுக்கு நல்லது செய்ய அரசியலுக்கு வாங்கடா அப்படின்னா கொள்ளையடிக்க கொலை பண்ண அரசியலுக்கு வரீங்களா அப்படின்னு கேக்குறாரு தளபதி. லெட்ஸ் ரைஸ் டுகெதர் ஜான் 9th. ஓகே, சோ ட்ரெய்லர் வந்துட்டு செமையா இருக்கு. நல்லா கட் பண்ணிருக்காங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஸ்டோரி அண்ட் எலிவேஷனுக்காக கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுற மாதிரி இருக்கும். அப்படியே பிக்கப் ஆயிருது. ஓகே, ஓவரால் நைஸ் ட்ரெய்லர். கொஞ்சம் லைட்டா பகவந்த் கேசரியை தொட்டுட்டு வந்த மாதிரி இருக்கு. தெரியல புது ஐ மீன் ஃபுல் படத்துல எப்படின்ற மாதிரி நிறைய பேரு நிறைய விதமா இந்த படத்தை பத்தி பகவந்த் கேசரி அது இது என்ன பாலையா மாதிரி பார்ட் 2 மாதிரி ட்ரை பண்றாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் இல்ல, இது கொஞ்சம் அது பகவந்த் கேசரி டச் பண்ற மாதிரி இருந்தாலும் இது ஒரு மாதிரி பொலிட்டிக்கலா மூவ் ஆகுற மாதிரி ஒரு ஸ்டோரியா இருக்கு போகுது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. நிறைய ஸ்ட்ராங்கான டைலாக்ஸ் இருக்கு. ஐ எம் கம்மிங்கா இருக்கிற ஒரு டைலாகா இருக்குல்ல, எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் டிவி கேக்கு டச் பண்ற மாதிரியே இருக்கும். இந்த அவரோட டைட்டில் பேரு இந்த மூவில தளபதி வெற்றி கொண்டான். ஸோ அது நிறைய பேர் கெஸ் பண்ணாங்க. ஆக்சுவலா இந்த படம் டீசர் இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டோர் வந்ததுக்கு அப்புறமாவே நிறைய பேர் வந்துட்டு ஓகே இதுதான் டைட்டில், இதுதான் அவரோட பேரா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ரிலீசஸ் பார்த்தேன். ஸோ அதுதான் பேரும் கூட. டிவிகேவை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தளபதி வெற்றி கொண்டான். ஓகே, இது ஒண்ணு. அப்புறம் பொலிட்டிக்கல் டைலாக்ஸ் இருக்கு. ஐ திங்க் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு ட்ரெய்லர் இப்போ வரைக்கும் நான் பார்த்ததில்ல. படமும் அதே மாதிரி இருக்கும்னு நம்பலாம். ஓகே, ஸோ பேசிக்கா வந்துட்டு ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்னா இட் இஸ் குட், நைஸ் கட்ஸ், நல்ல ஸ்டோரி ரிவீல் பண்ண மாதிரி இருக்கு. ஆல்மோஸ்ட் ட்ரெய்லர்லயே வி கேன் ஈஸிலி கெஸ் ஸ்டோரி எப்படி எடுத்துட்டு போவாங்க அப்படின்றது. ஸோ ஒன்று வந்து அவரு ஐ திங்க் போலீஸ் ஆஃபீஸர், மேபி ஒரு ரிட்டையர்டு ஆஃபீஸர் இல்ல ஆன் டியூட்டில இருக்கிற ஒரு ஆஃபீஸரா கூட இருக்கலாம். அது நாட் ஷியோர். பட் ஆனால் வந்துட்டு விஜயோட டாட்டரும் அதுக்கப்புறம் இந்த பொலிட்டிக்கலுக்கும் ஏதோ சம்பந்தப்பட்டு கொஞ்சம் லிங்க் பண்ணி ஸ்டோரி எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். எனக்கு இவரு வினோத் சொன்ன ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது. அந்த நம்ம தளபதி கச்சேரி மலேசியா ஈவெண்ட்ல அவரோட ஸ்பீச் டைம்ல சொன்னது ஞாபகம் வருது. ஸோ இந்த படம் வந்துட்டு கம்ப்ளீட்டா
எல்லாம் கண்ணு கலங்கி அழுதுட்டு போற மாதிரி ஒரு படமா இருக்காது. So it is a hope that we are going to give. It is just the beginning அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. I think this movie will promise. அப்போ எனக்கு தெரிஞ்ச end of the day ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்றது மட்டும் தான் ரிவ்யூ பண்ண முடியும். படம் வந்ததுக்கு அப்புறம் தான் படத்தோட ரிவ்யூ சொல்ல முடியும். நான் ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் டே மார்னிங் ஷோ 6:15 AM போக போறேன். போய் கண்டிப்பா இதோட ரிவ்யூ வந்துட்டு ஈவினிங் ஒரு 6 PM we will try to post it. ஏன்னா வீடியோ ஷூட் பண்ணும், அதுக்கப்புறம் பப்ளிக் ரிவ்யூஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய போகும். வில் சி ஒன்னொன்னா வந்துட்டு we will try to do it. பப்ளிக் ரிவ்யூஸ் எல்லாம் அப்படியே போஸ்ட் ஆகும். என்னோட ரிவ்யூக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 6 PM நான் ஷூட் பண்ணி போட ட்ரை பண்றேன். ஓகே, ஸோ யா தட்ஸ் இட். நீங்க வந்துட்டு இன்னும் ட்ரெய்லர் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. இப்போ எக்ஸாக்டா 1 hour ஆகுது. ஆல்மோஸ்ட் 2.7 million வியூஸ் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் இட்ஸ் ஸ்டில் கவுண்டிங். எனக்கு தெரிஞ்ச ரெக்கார்ட் பயங்கரமா இன்னைக்கு நடக்கும். நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல வந்துட்டு என்ன வியூஸ் அச்சீவ் பண்ணிருக்கு அப்படின்றது நான் போஸ்ட் பண்றேன். ஓகே, until then see you, bye bye, take care, love you all.